நீங்க எஸ்ஐஆர் வேண்டாம்னு சொன்னா நாங்க கவர்னர் ரூல்ஸ் கொண்டு வந்துருவோம். எப்படி வசதி ரெடியா இருக்கான். அந்த மீட்டிங்ல ஓபன் மீட்டிங்ல 10 கலைஞர்டையும் இந்தியா பூரா இதுக்கு இம்ப்ளிமெண்ட் போது உங்க தமிழ்நாட்டுல மட்டும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணல உங்களுக்கு என்ன கஷ்டம், நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறாரு. இது 3 நாள் முன்னாடி நடந்த மீட்டிங் நடந்த சார். இதுல என்னன்னாங்க, ஒரு 50% ஓட்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அவனே எடுத்துருவான், அவனே பிஎல்ஓவே எடுத்துருவாங்க. யாருக்கெல்லாம் பிரச்சனை வரும்னா மைக்ரேட் ஆனவனுக்கு பிரச்சனை வரும். மைக்ரேட் ஆனவன் இப்ப நீங்க வந்து அதே இடத்துல இருக்கீங்க அப்படின்னா பழைய ரோட்லயும் அதே இடம்னா உங்க இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அது எப்படி இருப்பேன் பழைய இடத்துல நிச்சயம் வந்து என்ன 70% மைக்ரேட் ஆனவங்க ஒரே வீட்ல யாரும் இருக்கறல சார். அண்ணன் சொன்ன மாதிரி சொந்த வீட்டுக்காரனே 30 வருஷத்துல வீடு வித்துட்டு போயிடுறாங்க சார். சொந்த வீட்டுக்காரனே 30-40 வருஷத்துல வீடு பழசா போயிருந்தா வித்துட்டு வெளியே போயிடுற அடுத்த ஏரியாவுக்கு போய் முதல்ல எந்த தொகுதியே 145 சமயநல்லூர்ல இருந்துச்சு. அதான் நான் சொல்றேன். இப்ப எந்த தொகுதி மட்டும் தெரியாது, எந்த தொகுதியும் தெரியாது. இதுல வட்டாரங்கள் எல்லாம் என்ன முடிவு பண்ண வெட்டரன்ஸ் எல்லாம் என்ன இது பண்றாங்கன்னா ஒரு 30% தான் அடிபடும்ன்றாங்க. 30%னாலே பெரிய பிரச்சனையா பெரிய பிரச்சனையா 30% அடிபடுது. அவன் உயிரோட இருக்கான், அவன் இந்த கிராமத்துல குடியிருக்கான், அவனுக்கு ஓட்டு இல்லைன்னா என்ன சார் ஆகும் சார்? அதுக்கு தான் அவங்க என்ன பண்றாங்க, நீங்க ஃபார்ம் 6 கொடுங்க கேட்டோம்னா ஃபார்ம் 6 கொடுங்க. நாங்க செக் பண்ணல. இன்னும் நீங்க பாத்து சொன்னீங்கல்ல, இந்த டிராஃப்ட் ரோடு பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் இஆர்ஓ வந்து நோட்டீஸ் கொடுப்பாரு. எத்தனை பேர் கொடுப்பாரு? இதெல்லாம் பாஸ் பண்ணாதவங்க வரும். வராது சார். ஈக்குவாலிட்டி ப்ராசஸ் சார். சார் இல்லங்க, இப்ப சொல்றீங்க 4ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணாங்க சார். 4ஆம் தேதி எல்லா பிஎல்ஓ கையிலையும் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. கொடுத்தாச்சு. வரும் கொஞ்சமா தானே அவன் 1 மாசம் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, வரும். அதே மாதிரி சொல்றாங்க கஷ்டம் சார். நீங்க சொன்னீங்கல்ல பேரு இல்ல 2002 இல்ல அது இதுன்னு சொன்னாலும் ஃபார்ம் 6 கொடுங்கன்னு சொன்னீங்கல்ல. ஃபார்ம் 6 நான் சொல்லல. இல்ல நீங்க ஒரு ஐடியா சொல்றீங்க. ஐடியா இல்ல, கவர்மெண்ட் சொல்லுது இல்ல. நான் என்ன வரேன்னா, இப்ப நீங்க கொடுக்குற ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல என்ன சொல்றீங்க, இப்ப எந்த இதுல இருக்கோமோ அந்த ஐடியா கொடுத்துறோம்ல. அப்புறம் எனக்கு ஃபார்ம் 6 என்ன கேள்வி? நீங்க நேபாளியா இருந்தா ஒரு நிமிஷம் ஆதார் வச்சிருக்காங்க. ஆதார் நேபாளிக்கு எப்படி கிடைக்கும்? ஆதார பேஸ் பண்ணி தான் பண்ணாங்க. ஆதார பேஸ் பண்ணு ஆதாரம் சொல்றீங்கல்ல, ஆதாரம் சொல்றீங்கல்ல. எனக்கு தெரிய எனக்கு என் ஃப்ரெண்டோட வைஃப் மலேசியன் சிட்டிசன். சரி, she is having ஆதார். அது ஆதார் தப்பா வாங்கிருக்கான்னு அர்த்தம். ஆனா ஆதார பேஸ் பண்ணி நான் சொல்லிட்டேன். எனக்கு தெரியல மலேசியன் சிட்டிசன். ப்ராசஸ் எல்லாம் கரெக்டுங்க. ஆனா இப்ப பண்றது ரைட் சார். லாட் ஆஃப் டைம் சார். இது ஆயிட்டா இப்ப சுப்ரீம் கோர்ட்ல போட்டுட்டாங்க. அது ஒரு சார் இவங்க என்ன சொல்றாங்க, இல்லைன்னா இப்ப நீங்க ஃபார்ம் 6 போடுங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஃபார்ம் 6 எதுக்கு சார் கொடுக்குறோம்? இப்ப பிரசன்ட் அட்ரஸ்ல தானே கொடுக்குறோம். பிரசன்ட் அட்ரஸ்ல ஓட்டர் ஐடி வச்சிருக்கேங்க நானே. எதுக்கு சார் ஃபார்ம் 6? உங்களை மறுபடியும் இல்லைங்க, உங்களை மறுபடியும் விசாரிக்க போறாங்க. என்ன சார் ஓட்டர் ஐடி யார் கொடுத்தது? நீங்க உங்களை வச்சு பேசாதீங்க. நான் பொதுவா தான் இருக்கேன். ஓட்டர் ஐடி பண்றீங்க சார். நான் இந்த அட்ரஸ் நான் இருக்கேன்னு பார்த்துட்டு ஓகே பண்ணேன். இல்ல அது வீடியோ கோ பாருங்க. 2002 ஆதார் கேக்குறீங்க. ஆதார் இதே அட்ரஸ் தான் இருக்கு.
அப்புறம் என்ன ஃபார்ம் 6 அப்புறம் என்ன நீங்க நாங்க இங்க இருக்கோம், எங்களுடைய டீடைல்ஸ் கொடுத்துட்டோம், எங்களுடைய பழைய டீடைல்ஸ் எங்கிட்ட இல்ல. அது நீ எடுத்தா எடுத்துக்கலாம் போ. ஆனா இன்னைக்கு இருக்கோம் இங்க, நீ கொடு முடிஞ்சு போச்சுல. பார்க்கலாம் சார். இப்ப சார் சொன்னாங்கல்ல பிஎல்ஓ எல்லாம் ஃபார்ம் கொடுத்தாச்சுங்க, எல்லாம் வீட்டுக்கு வரலாங்க. வீட்டுக்கு வரல, நேற்று டிவில நியூஸ்ல சொன்னா ஒரு பிஎல்ஓ வந்து ஏதோ ஒரு பிஎல்ஓ பாவ கூட குப்பை தொட்டியில கொண்டு போயிட்டான். அதை கண்டுபிடிச்சு எடுத்து அதுக்கப்புறம் அவன் மேல நடவடிக்கை எடுத்து இப்போ புதுசா திருப்பியும் அவனை போக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் யாருமே வரமாட்டாங்க சார். நீங்க சொல்ற மாதிரி 3 தடவை வரமாட்டாங்க. இங்க பாருங்க, வரணும்னு சொல்றேன். அவ்வளவுதான். உட்காருங்க. ஒரு மாசம் கொடுத்துருக்கீங்க. இங்க இருங்க. இப்ப வந்து அவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் சார்பா பேசுறாங்க. நீங்க சார் அவருக்கு வந்துருச்சுங்க சிட்டிசன் சார்பா பேசுறாங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் உங்களை பொறுத்த மட்டும் ரைட். அவர் சொல்ற பாயிண்ட் அவரு 1000 பேர் இருக்கு சார். நான் முதல் வீட்டுக்காரன் எனக்கு வந்துருச்சு. நீங்க உட்காருங்க. 999 வீடு 2 நாள் ஆச்சு தான் வரும். என் வீட்டுல எனக்கு, என் ஒய்ஃபுக்கு, என் சந்தைக்கு, என் டாக்டருக்கு எங்க 3 பேருக்கும் ஒரு ஸ்கூல்ல ஓட்டு. என்னோட டாக்டர் எல்லாக்கு ஒரு கிலோமீட்டர் தள்ளி சென்ட் சேவியர் ஸ்கூல்ல அந்த பார்ட்ல போட்டுட்டாங்க. அதோட விளைவு என்னன்னாக்க எங்க 3 பேருக்கு ஃபார்ம் வந்துருச்சு, என்னோட டாக்டர் எல்லாருக்கு ஃபார்ம் வரல. கடைசியில் விசாரிச்சு அந்த பிஏஓ யாருன்னு ஃபோன் பண்ணி கேட்டா அது சொல்லுது, அப்படியெல்லாம் ஒரு ஃபார்முக்கெல்லாம் விடுதலை வரமாட்டேன் சார். இன்னைக்கு நடந்த சம்பவம் ஒரு ஃபார்முக்கெல்லாம் வரமாட்டேன். ஏன்னா உங்க ஃபார்ம் நான் என்னோட இந்த ஏரியா வந்ததுன்னா இது கொடுக்குறதே என்னால முடியும், அதுக்கெல்லாம் முடியாது அப்படின்னு. சரி நீ எங்கம்மா இருக்க சொல்லு, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு போன வச்சிருச்சு. இன்னைக்கு நடந்தது. என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த இஷ்யூவை பார்த்துட்டு இருக்காரு. இந்த இஷ்யூ அவருக்கு ஃபார்ம்ஸ் வந்திருக்காங்க. அதை பத்தி கவலைப்படல. ஒரு ஆள் ஒன்று ஏன்னு கேளுங்க, நம்மளை தேடி வந்தாட்டே நம்ம போய் என்னன்னு பார்க்க முடியும். அதை விட்டுட்டு மக்கள்கிட்ட பிஎல்ஓ நம்பர்ல ஒவ்வொருத்தர் நம்பரையும் நம்ம வச்சிருக்கோமா சொல்லுங்க. இன்னும் மக்கள்கிட்ட ஃபார்ம் போய் சேரல. ஃபார்ம் போய் சேர மக்கள் குழப்பம் ஜாஸ்தி. 5, 6, 7 குழப்பம் மட்டும் இல்ல, கட்சிக்காரன் சேர்ந்து பெரிய குழப்பம் ஆகும். இந்த சேட்டை நிறைய இந்த ஹெல்த் கார்டுல ட்ரெஸ்ல இப்ப சார் கொடுப்பாங்க. ரிட்டையர் ஆகி எத்தனை வருஷம் அவங்களுக்கு தான் கேட்குறேன் சார்? 3 வருஷம் ஆச்சு சார். நானும் வருஷம் 3 மாசம் ஒருத்தா போய் கேட்கறேன், கார்டே வரல. இப்பதான் சார் வரும். ஒரு ஃபார்மேட் இருக்கு, அதுல கையெழுத்து வாங்கி வச்சுக்கோங்க. ஃபார்மட்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன் சார். அது போதும் சார். அது போதும். கார்டு வேணாமா சார்? கார்டு வர்ற வரைக்கும் அந்த ஃபார்ம் செல்லும். நீங்க அந்த வெப்சைட் ஒண்ணு கொடுக்குறாங்க சார், அதுல போய் பார்த்தா நமக்கு வந்துருக்குறாங்க. இவனுக்கு தான் இவங்களுக்கு தான் வரல. அதுக்குள்ள அது அப்லோட் போய் வந்திருக்கேன்னா எங்க போய் எடுக்கணும்? அங்கேயே சென்டர்ல அந்த சென்டர்லயே காப்பி எடுத்துக்கிறாங்க. எங்க போய் பாத்துருக்கீங்களோ ஈஸியா சென்டர்லயே காப்பி எடுத்துக்கிறோம். வெப்சைட் இருக்கானே. இருந்துச்சுன்னா நீங்க நம்ம ஒரு மெசேஜ்ல போட்டிருக்கீங்க ஹெல்த் டாக்டர் ஆமா கலக்கியா. அந்த வெப்சைட் இருக்கு. வருதா? நுழைஞ்சா அப்படியே வருதா? ஆனா, அந்த மாதிரி வெப்சைட்ல போய் யாரும் கேளுங்க மகானிங்க, யாராவது வெப்சைட்ல போய் எடுத்துக்காங்களான்னு கேளுங்க. எடுக்கலையா? நம்ம ஹெல்த் கார்டுக்கு வெப்சைட்ல வருதான்னு நம்ம ஆண்டு நடத்துறோம்மா. அதான் நம்ம ஒரு மதிய மீல்ஸ் அது ஒரு லிங்க் கொடுக்கும். இந்த லிங்க்ல போனீங்கன்னா நீங்க வெப்சைட் இருக்கிறது. நம்மளே சாதாரண சார் லிங்க்னா நான் எந்த லிங்க் அவர்தான் கட்சி அங்கே சாப்பிடுறா. இல்ல இல்ல 24 தேதி அம்மா, இங்க வருங்க ஒரு நிமிஷம். நீங்க தீர்மானம் வாசிக்கும் போது வரல, அந்த தீர்மானத்துல உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கோம். எதுக்கு தெரியுமா? ஊட்டியில 2வது நாள் மதிய உணவு நீங்க கொடுத்தீங்கல்ல, அதுக்கு நன்றி சொல்லியிருக்கோம். தீர்மானம் போட்டு நமக்கு
வந்தவர்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அதனாலதான் உங்களை வாங்க வாங்கன்னு சொல்றாங்க. அவங்க வீட்டுல வச்சு கேட்டதெல்லாம் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு அது வந்து ஒரு மினி டிஃபன். மத்தியானம் சாப்பாடு போட்டாங்கல்ல அவங்க ஹோட்டல்ல. டீ வாங்கி கொடுத்தோம் அதெல்லாம் இல்ல விடமாட்டேன். ஆனா இங்க இல்ல, அதாவது நம்மளுமே வந்து நிறைய இடங்களை பார்க்காட்டால் பரவாயில்ல, அம்மா வீட்டுக்கு போனோம்ல அது பரவாயில்ல. அதாவது என்னது இது இந்த தொட்டப்பட்டாவுக்கு வந்து நம்ம என்ன சொல்லிட்டு கதவை அடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டா இல்லைன்னா நம்ம போயிருக்க முடியாது இந்த வீட்டுக்கு. அதனால அடைச்சிட்டாங்கன்னு சொல்லிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் திறந்துட்டாங்கன்னு எனக்கு தகவல். ஆமா, அதாவது எதுக்கு சொல்றேன்னா அவங்க வீட்டுக்கு வந்து ஆகணுங்கிறதுல அந்த மாதிரி எப்படியாவது பிடிவாதமா இருக்கும். உண்மையில நல்ல பாராட்டம் இல்லையே சொல்றேன். நம்ம நிலைமை எப்படின்னா எப்படியாவது இந்த 2 இடத்த பார்க்கணுங்கிறதுலே புரியா இருந்தோம். மெட்டில்டா வீட்டை பார்க்கணுங்கிறதுல நீங்க ஆர்வத்தை காமிக்கல. அதுக்கு என்ன பண்றது? ரொம்ப தமிழ்நாடு மாநில பணிகள் சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் மகாலிங்க போயிட்டாருல, மகாலிங்க சொன்னாரு போயிட்டாரு. மகாலிங்க போயிட்டாரா? சொல்லிட்டு போறாரு. நீங்க வச்சிருங்க அதெல்லாம் வந்து கரெக்டா உங்க பத்திரமா வச்சுக்கோங்க. இதை எனக்கு நேர்முக அழைப்பாக எடுத்துக்கொண்டு அனைவரும் அதில் கலந்து கொண்டு சிறப்பித்து என் மகளை வாழ்த்துமாறு அன்புடன் இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். நன்றி. நம்முடைய மதிப்புக்குரிய மாவட்ட செயலாளர் திரு வேலாயுதம் இதானே சார், இந்த பக்கம் தானே? இல்லை ஏற்கனவே ஒன்று இருக்குது, அதை எடுத்து மொபைல் எடுத்து வச்சு இல்லை இல்லை இது இந்த இருக்குது. ரைட் இதானே? இப்படி இப்படி சார், அதானே ரைட். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மனங்கனிந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது 137வது மாதாந்திர பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டமானது முக்கியமான சில பிரச்சனைகளை பேசுவதற்காக நம்ம கூடியிருக்கோம். அதில் ஒன்று வந்து நமது மாவட்ட பேரவை வருடந்தோறும் நடைபெறுகின்ற மாவட்ட பேரவை கூட்டத்தை எப்போது நடத்துவது, எவ்வாறு நடத்துவது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்கள்கிட்ட இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது முக்கியமானது. அதை அடுத்தாற் போல் நம்ம டிசம்பர் மாதத்தில் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். ஏன்னா இந்த மாதம் இந்த தேதியில் நடத்த தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள், அதாவது தலைவராலும் வர முடியல, ரெண்டாவது சூழ்நிலையும் சரியில்லாமல் இருந்தது. சரின்னு அடுத்த மாதம் வச்சுருக்கோம். அடுத்த மாதம் நம்ம கூட்டம் வந்து செகண்ட் சாட்டர்டே நடக்குது. அதை பற்றி இன்றைக்கி தலைவர் அவர்களுக்கு விரிவாக பேசுவார். அதே மாதிரி அந்த மாதமே கடைசியில் வந்து மாநில செயற்குழு கூட்டமும் இருக்குது. மாநில செயற்குழுவை பொறுத்த மட்டும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உறுப்பினர்கள் வந்து அதிகமாக போக வேண்டிய அவசியம் இல்லை. தலைவர், அதாவது நிர்வாகிகள் ப்ளஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் ஒருத்தர் 2 பேர் போனால் போதும். ஆக நம்ம இந்த மாநில செயற்குழுவை பொறுத்த மட்டும் என்ன தீர்மானம் கொண்டு போகணுங்கிறத பற்றி அடுத்த மாதம் நம்ம மாவட்ட பேரவை நடக்கும்போதே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கிறலாம். இப்போதைக்கு அதை பற்றி எதுவும் இல்லை. இருந்தாலும் அந்த விரிவாக அது எப்போ நடத்துகிறோம், யார் நடத்துகிறாங்க, எந்த மாவட்டம் அப்படிங்கிறத பற்றி தலைவர் சொல்லுவார். நம்ம இப்போது இந்த 16/8 வந்து கோயம்புத்தூரில் வந்து நடந்துச்சுல அந்த மாநாடு, நம்ம பொதுக்குழு, அந்த பொதுக்குழு வந்து எவ்வளோ சிறப்பாக நடந்துச்சுங்கிறத பற்றியும் தலைவர் போன தடவை சொன்னார்.
இது அங்கே போன தடவை ஏற்றப்பட்ட தீர்மானங்களும் வந்து அனைத்தும் அந்த தீர்மானங்கள் அனைத்தும் வந்து உறுப்பினர்களுக்கு வாசித்து காட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் என்ன மாதிரிலாம் நம்ம ஆள் கலந்துக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்கிறத இன்றைக்கி தீர்மானமாக நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த தீர்மானங்கள் நீங்கள் இப்போ வந்து வாசிக்க போகிறேன், நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ இது போக நம்ம மாவட்ட பேரவையை பொறுத்த மட்டும் தலைவர்கள் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் தான் இந்த மாவட்ட பேரவையை சிறப்பாக நடத்த முடியும். ஏன்னா நம்ம சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும், அது போக மட்டும் இல்லாமல் துண்டு வாங்கணும், அதுபோக எல்லாத்துக்குமே வந்து பேனா இதெல்லாம் சப்ளை பண்ணணும். அப்புறம் வெளி மாவட்டத்திலேருந்து வர்றவங்களுக்கும் நம்ம தேவையான ஏற்பாடுகள் பண்ணணும். இதெல்லாம் இருக்கிறதுனால எப்படியும் நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15-20,000 வரைக்கும் செலவு வருது. அதனால் நம்ம அந்த கூட்டத்துக்கு நம்ம உறுப்பினர்கள் வந்து ஒரு இது கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா தான் நம்ம சிறப்பாக நடத்த முடியும். ஏன்னா நம்மகிட்ட அந்த மாதிரி எதுவும் ஃபண்ட்ஸு பெருசாக இல்லை. இருக்கிறதெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்குது. அதில் வந்து வர்ற வட்டியை நம்ம இது இறந்த உறுப்பினர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக இது பற்றியும் தலைவர் அவர்கள் விரிவாக உங்கள்கிட்ட பேசுவார். நான் வந்து அது சம்மந்தமாக லேசாக டச் பண்ணிவிட்டு விட்டு போகிறேன். இப்போது சென்ற கூட்ட அறிக்கையை வாசிக்கிறேன். வாங்கம்மா, வாங்க வாங்க. நண்பர்களே, சென்ற கூட்டம் வந்து 13/9/2025 அன்று நடைபெற்றது. 136வது மாதாந்திர பொதுக்குழு கூட்டம். இதே அரங்கில் அந்த கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் திரு எஸ் மூக்கையா அவர்கள் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். மாவட்ட துணைத் தலைவர் திரு KR ராஜா மதிவாணன் அவர்கள் வந்தோரை வரவேற்றார். மாவட்ட செயலர் திரு வி வேலாயுதம் அவர்கள் சென்ற கூட்ட அறிக்கையை வாசித்து காட்டி தீர்மானங்களுக்கு உறுப்பினர்களின் கரவொலி ஒப்புதலை பெற்றார். பின்னர் மாவட்ட தலைவர் அவர்கள் தலைமையுரை வழங்கினார். அவரது தலைமையுரைக்கு முன்னர் 16/8/2025 அன்று கோவை மாநகரில் நடைபெற்ற மாநில பொதுக்குழுவின் தீர்மானங்களை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு KK ராஜாராம் அவர்கள் உறுப்பினர்களுக்கு வாசித்து காட்டினார். மாவட்ட தலைவர் அவர்கள் அவரது தலைமை உரையை துவங்கும் முன்னர் இன்று நமது மாவட்ட சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்துள்ள அருமை நண்பர் திரு எஸ் திருநாவுக்கரசு அவர்களை வரவேற்று பேசினார். புதிய உறுப்பினர்கள் நமது சங்கத்தில் இணையும் போதெல்லாம் அவர்களுக்கு நமது சங்கத்தின் வரலாறு தெரிய வேண்டும் என்பதற்காக சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம், எங்கு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, இதுவரை சங்கம் அடைந்துள்ள வளர்ச்சி, சங்கத்தின் மூலம் நாம் அரசுக்கு அனுப்பிய கோரிக்கைகள், அக்கோரிக்கைகளின் தற்போதைய நிலை ஆகியவற்றை சுருக்கமாக எடுத்துரைப்பது வழக்கம். அதைப்போலவே இன்றும் சங்க வளர்ச்சி பற்றி சுருக்க உரை வழங்கினார். பின்னர் கோவையில் 16/8/2025 அன்று நடத்தப்பட்ட 15வது மாநில பொதுக்குழு கூட்டத்தின் சிறப்புகளையும் அக்கூட்டம் எந்தெந்த மாவட்டங்கள் இணைந்து நடத்தியது என்பதையும் எடுத்துரைத்தார். இக்கூட்டம் சிறப்பாக நடைபெற கோவை மாவட்ட தலைவரின் முயற்சிதான் காரணம் என்றும், உதகை திருப்பூர் மாவட்டங்கள் இணைந்து செயல்பட்ட போதிலும் கோவை மாவட்டத்தின் பங்களிப்பு தான் அதிகம் இருந்தது என்றும் தெரிவித்து கோவை மாவட்ட தலைவரை பாராட்டி பேசினார். தொடர்ந்து அண்மையில் பாராளுமன்றத்தில் திடீரென நிறைவேற்றப்பட்ட நிதி திருத்த சட்டம் 2025 பற்றி பேசினார். ஓய்வூதியர்களின் வாக்குகளை பற்றியெல்லாம் அரசுகள் கவலைப்படுவதில்லை என்றும், இதற்கு முன்னுதாரணம் 2003இல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நீக்கம் செய்த அரசுகள் மீண்டும் பதவிக்கு வந்ததே ஆகும் என்றும், இப்போதைய சூழ்நிலையில் ஆளும் அரசுகள் நமக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம்தான் அரசாங்கத்தின் நிதிநிலையை மிகவும் பாதிக்கிறது என்ற கருத்துடன் செயல்படுவதால் 8வது ஊதிய குழுவின் பலன்கள் ஓய்வூதியர்களுக்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குரிய எனவும், எனவே போராட்டம் ஒன்றே இதற்கு வழி என்று தெரிவித்த அவர், நாம் சார்ந்துள்ள அகில இந்திய ஓய்வூதியர்கள் பொது சம்மேளனம் AIFPA மூலம் நமது எதிர்ப்பை வலுவாக காட்ட வேண்டும் என்றும் தெரிவித்தார். பின்னர் அடுத்து நடைபெற வேண்டிய மாநில செயற்குழுவை பற்றி பேசும்போது, வரிசை கிரமப்படி இக்கூட்டத்தை இணைந்து நடத்த வேண்டிய நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் தயார் நிலையில் இல்லாததால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடத்தப்பட உள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து நமது மாவட்ட பேரவை கூட்டத்தை பற்றி பேசிய தலைவர் அவர்கள், வருடந்தோறும் சிறப்பாக மாவட்ட பேரவையை நடத்தி வரும் நமது மாவட்டம் இந்த ஆண்டும் அடுத்து வரும் 8/11/2025 நமது 12வது ஆண்டு பேரவை கூட்டத்தை நடத்தலாம் என்று தெரிவித்தார். உறுப்பினர்களும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் நீண்ட நெடிய விவாதங்களுக்கு பிறகு கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தீர்மானம் 1, 16/8/2025 கோவையில் நடைபெற்ற நமது சங்கத்தின் 15வது மாநில பொதுக்குழு கூட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டிய கோவை, திருப்பூர், உதகை மாவட்ட நிர்வாகிகளுக்கும், அதிலும் குறிப்பாக கோவை மாவட்ட தலைவர் அவர்களுக்கும், இம்மாவட்டங்களின் உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் ஏற்றப்படுகிறது.
தீர்மானம் 2, 16/8/2025 அன்று கோவையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு கூட்டத்திற்கு திரளான உறுப்பினர்கள் நமது மாவட்டத்திலிருந்து அழைத்து சென்ற நமது மாவட்ட நிர்வாகிகளுக்கும் கலந்து கொண்ட உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றப்படுகிறது. மேலும் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பொருட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட உதகை சுற்றுலாவில் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதல் நாள் மதிய உணவு அளித்த திருமதி மோகனா குடும்பத்தாருக்கும், 2ஆம் நாள் மதிய உணவு அளித்த திருமதி ஈவ்லின் மெட்டில்டா குடும்பத்தாருக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 3, அண்மையில் திடீரென பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிதி திருத்த சட்டம் 2025 படி ஓய்வூதியர்களுக்கு 8வது ஊதிய குழுவின் பலன்கள் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. எனவே ஓய்வூதியர்கள் போராட்டங்கள் நடத்த வேண்டிய காலத்தின் கட்டாயம் என்றும், இதற்கு நாம் சார்ந்துள்ள அகில இந்திய ஓய்வூதியர்கள் பொது சம்மேளனம் AIFPA-உடன் இணைந்து வலிமையான போராட்டங்கள் நடத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில சங்கத்தை வலியுறுத்தி தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 4, நமது சங்கத்தின் அடுத்த மாநில செயற்குழு கூட்டத்தை நடத்த தேவையான ஏற்பாடுகளை செய்து வரும் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் அம்மாவட்டத்தின் உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 5, நமது 12வது மாவட்ட பேரவை கூட்டத்தை 8/11/5 நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்றும் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு நிர்வாகிகளையும் தேவையான உதவிகளை செய்யுமாறு உறுப்பினர்களையும் கேட்டுக்கொண்டு தீர்மானம் இயற்றப்படுகிறது. இறுதியாக நமது மாவட்ட பொருளாளர் திரு கண்ணதேவ் ஜெகதீஷ் அவர்கள் நன்றி கூற கூட்டம் இனிதே நிறைவேறியது. நன்றி, வணக்கம். இந்த தீர்மானங்களுக்கு ஏற்றுக்கிட்டதா கரவொலி. நன்றி நன்றி நன்றி. அடுத்த தலைமை உரை தலைவர். பரவாயில்ல. இல்லை, முக்கியமான இது சொல்லிட்டு இருந்தீங்களே.